ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு குட்டி லைஃப் இன் சிட்னி. வீடு பாருங்க எப்படி இருக்கு. நம்ம செல்ஃப் கேர் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாதான் வீக் டே அடுத்து 5 days ஓரத்துக்கான கொஞ்சம் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஓப்பன் இல்ல, க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணனும். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து தெருவுல வந்து வித்துட்டு போவாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் வந்து விலை ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா எங்களோட வீக்கெண்ட் ரீசெட் எப்படி இருக்குன்னு தான் நீங்க பார்க்க போறீங்க. மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய திங்ஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் தான் தெரியல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீக்கெண்ட் ரீசெட்டோட முதல் கட்டமாக மார்னிங் ஜாக்கிங். நீங்கள் மார்னிங் ஜாக்கிங் இல்லை வாக்கிங் போயிட்டு உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டேவை எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி வேறு வெயில் செம்மையாக பழக்குது. முடி வேறு அதிகமாகிடுச்சு, வெட்டணும். ஒரு வழியாக மார்னிங் ஜாக்கிங் முடிச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு முடி வெட்டுற கடைக்கு தான் போக போகிறேன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக முடி வெட்டியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு வீக்கெண்ட் ஆக்டிவிட்டீஸை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். வீடு பாருங்கள் எப்படி இருக்குது. வீக் டேயில் டைமே இருக்காதுங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ வீக்கெண்டு இன்றைக்கி தான் எல்லாத்தையும் உட்காந்து க்ளீன் பண்ணுவோம். வாங்க இதெல்லாம் இப்போ அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நீ? இதெல்லாம் மொத்தமாக தூக்கி ஒரு பேக்கில் போட்டு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தலைப்பு தெரியாமல் இருக்க ஏதோ பாட்டு போட்டுட்டு க்ளீன் பண்ணலாமா? நம்ம பாட்டு போடலாம். உடனே இன்மிகா வந்து எனக்கு பிரின்சஸ் சாங் தான் வேணும்னு கேட்பா. அப்பா இதை பிரின்சஸ் மாத்திட்டு சாங் வைக்கவா? நீ சாங் போடலாமாடா? அது ரொம்ப டீப்பா. நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. ஒரு பிரேக் எடுத்துட்டு சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு கருப்பு மூவி பார்த்துட்டு இருக்கோம். செம சீன் வேற போயிட்டு இருக்கு. டிவியில் போய் என்ன ஓடுதுன்னு பாருங்க. பிரின்சஸ் ஓடிட்டு இருக்கு. கருப்பு படம் ஃபுல்லாக கூட பார்த்து முடிக்கலங்க. அதுக்குள்ளேயே எங்கள் குட்டி வந்து பிரின்சஸ் வேணும்னு இப்போ மாற்றி இப்போ இதுதாங்க ஓடிட்டுருக்கு. நாங்கள் நைட்டு தான் பார்க்கணும் அந்த படத்தை மீதியை. வீக் டேஸ் வந்து ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி நமக்காக கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம செல்ஃப் கேர்லாம் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் தான் வீக் டே அடுத்து 5 days ஓரத்துக்கான கொஞ்சம் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ஸ்கின் கேர். அதுக்கு வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் கூட கொஞ்சோண்டு ஹனியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் எனக்கு இல்லை, என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான். ரெடியா? சொல்ல மாட்டேன், சீக்ரெட். அம்மா ஹேர்லியா எப்படி இருக்கு மாஸ்க்கு? அப்பா மூஞ்சில என்ன போடலாம் நம்ம இப்போ? மாஸ்க் போடலாமா? இது நல்லா இருக்காடா? அப்பா மூஞ்சில போறது நல்லா இருக்கா? போட்டு முடிச்சேன்னு சொல்றாங்க. நல்லா வந்து மசாஜ் பண்ணும். ஓகே, oops sorry. குக்கு பல் அப்பா ஐஸ் க்ரீம் போடு போறியா? ஐஸ் இல்லடா. ஓபன் ஐஸ் இல்ல, க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணனும். க்ளோஸ் ஐஸ். ஓகே. ஒன் மோர். எஸ். இந்த கங்க வைடா. போட்டு தோனி ஐஸ். நானே போட்டுக்கோ. எங்க இருக்கு? அந்த ஐஸ். ஃபால் பண்ணுதே. முன்னே. ஓகேவா? கேன் ஒன் ஈ. ஓகே சாப்பிடு. யம். அப்பா கொண்டு குறா. மிகா அப்பா பேஸ் நல்லா இருக்கடா இப்போ? Thank you. தாதா கை புது மாலை தாதா. புது மாலை தாதா. நல்லா இருக்கடா மிகா? சில்லிக்குது. சில்லின் இருக்கா? அங்க புத்த பாய் ஓகே? நல்லா இருக்கடா மிகா? என்ன மிகா? அங்க புத்தன்யா. எங்க? தட்டிஸ் நோ. மௌத்தா. நீ மவுத்ல வைக்க போறீங்களா? எங்கடா? அப்பா தெரியாதுடா, கண்ணு மூடிட்டாங்க. மவுத்ல வைக்கற?
அதுக்கு வாயில் வெள்ளரிக்காய் வைப்பாங்களா என்ன? வைப்பாங்க சார். கொஞ்ச நாளாக ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ண போகிறோம். வெந்தயமும் கருஞ்சீரகமும் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் இப்படி பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இதுதாங்க அந்த ஹேர் மாஸ்க்கு தேவையான பொருட்கள். ஆலோவேரா, அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஜெல். ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வந்து நீங்கள் தண்ணியில் கொஞ்ச நேரம் பாயில் பண்ணிவிட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணால் இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஜெல் கிடச்சிரும். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு பாயில் பண்ண வெந்தயம், கருஞ்சீரகம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பிளெண்டரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த செம்பருத்தி, கத்தாழெல்லாம் எங்கள் வீட்டிலே வச்சுருக்கோம். கூட இன்னும் கொஞ்சம் செடிகளும் வச்சுருக்கோம். இந்த செடி பேர் வந்து கலோஞ்சின்னு சொல்லுவாங்க. இது வாங்கினதுலேருந்து பூவே பூக்கலை. இப்போ தான் வந்து 1 இயர் கழிச்சு பூ பூத்துருக்கு. இந்த பூ அழகாக இருக்குல்ல, இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு பூ காமிச்சில்ல, அந்த பூ வந்து என்னைக்கு பூத்ததுன்னு எனக்கு தெரியல. நான் இன்றைக்கி தான் நோட்டீஸ் பண்ணுறேன். இது மாதிரி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் அமைதியாக உட்காந்து உங்கள் பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணாலே நிறைய அழகான விஷயங்கள் வந்து நமக்கு கண்ணுக்கு படும். அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு ரீசெட் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். அவ்வளோதான், இந்த மாஸ்க் போட்டாச்சு. ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். ஒரு வழியாக வீடெல்லாம் ஏற கட்டிட்டு வேக்யூம் போட்டாச்சு. இன்னும் 1 நாளோ 2 நாளோ எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்குன்னு தெரில, சொல்ல முடியாதுங்க. இன்னும் 1 ஹவரில் கூட பழைய நிலைமைக்கு மாறினாலும் மாறிடும். உங்கள் வீட்டில் கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் எப்படி உங்கள் வீட்டை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்மிகா, லவ் யூ. நிகா, லவ் யூ பேபி. அதில் வைக்கிறீங்களா? வீக்கெண்ட் ரீசெட்னா நம்ம பாடியை ரீசெட் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க, ஃப்ரிட்ஜையும் ரீசெட் பண்ணோம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வீக்லி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். வந்த இடத்துல ஃப்ரீயாக காட்டன் கேண்டி, அதாவது பஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் இப்போது. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஊர்லலாம் வந்து தெருவில் வந்து விற்றுட்டு போவாங்க, இல்லைனா திருவிழா டைமில் வந்து நம்ம வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன். ஸோ பழைய ஞாபகம்லாம் வருது. பஞ்சு மிட்டாய் நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? எப்போ ஷாப்பிங் வந்தாலும் ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ தான் வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் வாங்க மாட்டோம், வாங்க வேண்டிய முக்கியமான ஐட்டம் எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். எங்கள் வீக்லி ஷாப்பிங் எப்படி இருக்கும், நாங்கள் வீக்லி ஷாப்பிங்கில் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்குவோம், அதோட பட்ஜெட் எவ்வளோ, எல்லாமே வந்து எங்கள் க்ராசரி ஷாப்பிங் வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா அது மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ எப்போ ஷாப்பிங் வந்தாலும் நிறைய ஃப்ரூட்ஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும் குழந்தைக்காக. இங்கே ஃப்ரூட்ஸ்லாம் வந்து விலை ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அது வந்து மோஸ்ட்லி வந்து எக்கு, ப்ரெட்டு அப்படி தான் சாப்பிடுவோம். அதனால் அது வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவோம். அவ்வளோதாங்க, ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம். எங்கள் வீக்கெண்டும் முடிஞ்சது. வீக்கெண்டை ஒரு டீயோட கம்ப்ளீட் பண்ணலான்னு ஒரு டீயை வாங்கியிருக்கோம். உங்கள் வீக்கெண்டை நீங்கள் யூஸ்வலி வந்து ரெஸ்ட் எடுப்பீங்களா, இல்லைனா வந்து என்ன பண்ணுவீங்கன்றதை எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். வரட்டா.